RNA உடைய டைப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பொதுவாக RNA டைப்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த mRNA, tRNA, ரைபோசோமல் RNA இது மூணு நம்ம பொதுவாக படிச்சிருப்போம். ஸோ இந்த மூணுமே புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய RNAக்கள். இது தவிர சில RNAக்கள் இந்த மாதிரி ஜீன் சைலன்சிங்லேயோ ஆர் ஹால்ட்டான mRNAவை டீக்ரேட் பண்ணுற வேலையோ இது வந்து பார்க்கும். இந்த மூணு டைப்ஸை தவிர இன்னும் சில RNAக்கள் வேற ஜீன் சைலன்சிங் ஆர் mRNA டீக்ரேடேஷனுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். RNA உடைய டைப்ஸ் பார்க்கும்போது நம்ம ஜெனட்டிக் RNAவையும் பார்க்க முடியும், நான் ஜெனட்டிக் RNAக்களையும் பார்க்க முடியும். ஜெனட்டிக் RNA அப்படின்னும் போது நம்ம இன்ஃப்ளூயன்ஸா போல இருக்கக்கூடிய வைரஸ்ல நம்ம இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலான RNAவை பார்க்க முடியும். DNA இல்லாத இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAக்கள் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸும் இருக்கு. நான் ஜெனட்டிக் RNA உடைய டைப்ஸ் தான் இன்னும் டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் ஜெனட்டிக் டைப்ஸ் அப்படின்னும் போது இதில் ப்ரோட்டீன் கோடிங் mRNA இதில் ஃபர்ஸ்ட் டைப்பாக வருது. இதுலேயே நான் ப்ரோட்டீன் கோடிங் டைப்ஸும் இருக்கு. நான் ப்ரோட்டீன் கோடிங் டைப்ஸ் அப்படின்றதுல ஹவுஸ் கீப்பிங் RNAக்களும் இருக்கு, ரெகுலேட்டரி RNAக்களும் பார்க்க முடியும். ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது இந்த ப்ரோட்டீன் கோடிங்க்கு mRNA கூடவே ஹெல்ப் பண்ணக்கூடிய tRNA அப்புறம் rRNA, டிரான்ஸ்ஃபர் RNA அப்புறம் ரைபோசோமல் RNA. இப்போ ரெகுலேட்டரி அப்படின்னும் போது அதில் லாங் நான் கோடிங் RNAக்கள் இருக்கு, அதே போல் ஸ்மால் நான் கோடிங் RNAக்களும் இருக்கு. லாங் நான் கோடிங் அப்படின்றது மோர் தேன் 200 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிறதுனால சொல்லக்கூடியது. ஸ்மால் நான் கோடிங் RNAக்கள் வந்து லெஸ் தேன் 200 நியூக்ளியோடைட் இருக்கக்கூடியது. இப்போ ஸ்மால் RNAக்கள் தான் ஃபர்தர் 5ஆக பிரிஞ்சிருக்கு. அதாவது மைக்ரோ அதாவது miRNA, ஸ்மால் நியூக்ளியோலார் அப்படின்ற SNORNA, ஸ்மால் இன்டர்ஃபரிங் அப்படின்ற siRNA, ஸ்மால் நியூக்ளியர் அப்படின்ற snRNA, பிவி இன்டராக்டிங் அப்படின்ற piRNA. இப்போ நான் கோடிங் RNA இப்படி பார்க்கும்போது இதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் கோடிங் RNA தான் 80 to 90% எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ முதல்ல புரோட்டீன் கோடிங் பண்ணக்கூடிய mRNA பற்றி பார்ப்போம். இந்த mRNA எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய mRNA இது வந்து HNRNA அப்படின்னு சொல்றோம். மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ mRNAவை HNRNA அப்படின்னு சொல்றோம். ஃபர்தர் சில ப்ராசஸிங்க்கு அப்புறம் அதாவது கேப்பிங் அதுக்கப்புறம் பாலி அடினைலேஷன் இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில சைட்டோபிளாசம்க்கு வரும். ஸோ இந்த கேப்பிங் அண்ட் பாலி அடினைலேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய எக்ஸோ நியூக்ளியஸ் என்சைம்ஸ் தாக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பா ரெண்டு சைடும் வந்து அமைஞ்சிருக்கு. அதை தவிர இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகவும் இந்த கேப்பிங் எண்டிங் ஸ்டாப் பாயிண்ட் ஆகவும் இந்த அடினைலேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய mRNA யூகேரியாட்லையும் ப்ரோகேரியாட்லையும் மாறுபடும். இப்போ யூகேரியாட் அப்படின்னும் போது ஸோ இது லாங் DNA அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த மோனோசிஸ்ட்ரானிக் mRNAலேருந்து உருவாகலாம். இப்போ ப்ரோகேரியாட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே சிறிய ஆர்கானிசம் அப்படின்றதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்லேருந்து உருவாக்கக்கூடிய mRNA பல டைப்ஸான ப்ரோட்டீன்களை உருவாக்க முடியும். இதை பாலிசிஸ்ட்ரானிக் mRNA அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த டைப் நம்மளுக்கு இந்த நான் புரோட்டீன் கோடிங் RNAல இருந்து இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் tRNA பத்தி பார்ப்போம். ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் RNA அப்படின்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்ஃபர் RNAவும் நியூக்ளியோலஸ்குள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்லேருந்து பாலிமரேஸ் 3 என்சைமோட சில டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸோட சேர்ந்து வெளியில வரக்கூடிய நம்மளுடைய இந்த tRNA 5' 3' எண்டோட இருக்கும். இந்த 5' 3' எண்ட்ல ப்ராசஸிங் நடக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு RNAs உதவி பண்ணுது. இந்த RNAs மூலியமா மெச்சூரேஷன் ஆகப்படுற இந்த tRNA அதாவது இதோடைய அந்த 3' எண்டில் CCA அதாவது சைட்டோசைன் அடினைன் கோடான்ஸ் வந்து பொருத்தப்பட்டு மெச்சூரேஷன் நடக்குது. இந்த மெச்சூரான tRNA தான் ஃபர்தர் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரெடி ஆகுது. அதாவது அமினோ அசைலேஷன் அப்படின்ற அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகக்கூடிய ப்ராசஸிங்கே நடக்குது. இப்போ இந்த tRNA உடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். tRNA உடைய ஸ்ட்ரக்சர்ல மேல இருக்கக்கூடியது அக்செப்டார் ஸ்டெம். இந்த அக்செப்டார் ஸ்டெம் ஆர் அக்செப்டார் ஆர்ம்ல நம்மளுக்கு தான் இந்த CCA நியூக்ளியோடைட்ஸ் வந்து பொருந்தி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த டி ஸ்டெம், ஸோ இந்த டி லூப் அப்படின்றோம். இந்த லூப்ல நம்மளுக்கு டைஹைட்ரோ யூரிடின் இருக்கிறதுனால இதை டி லூப் அப்படின்னும், டி லூப் அப்படின்னு இந்த சைட்ல இருக்கக்கூடிய ரீஜன்ல நம்மளுக்கு தயமெடின் வந்து பொருந்துறதுனாலையும் இதை டி லூப் அப்படின்னு சொல்றாங்க.
அதை தவிர இங்கே வேரியபிள் ரீஜன் பார்க்க முடியும். இந்த ரீஜன் ஒவ்வொரு டிஆர்என்ஏக்கும் சைஸ் வேரி ஆகும் அப்படின்றதுனால இதை வேரியபிள் ரீஜன் அப்படின்றாங்க. கீழே இருக்கக்கூடியது தான் ஆன்டிகோடான் லூப் ஆர் ஆன்டிகோடான் ஸ்டெம் அப்படின்றோம். இந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய இந்த லூப்ல இருக்கக்கூடிய 3 ஆன்டிகோடான் தான் கரெக்டான எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய கோடான்ஸை போய் பொருந்தி அமினோ ஆசிட் செயின் சிந்தசிஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அதனால இதை டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வரக்கூடிய டைப் என்ன அப்படின்னா ஆர்ஆர்என்ஏ, அதாவது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இது ஒரு நான் புரோட்டீன் கோடிங் ஆர்என்ஏ, ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை. ஸோ இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ எப்படி உருவாகுதுன்னா, இதுவும் நியூக்ளியோலஸ்ல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த ப்ரீ ஆர்ஆர்என்ஏ ப்ராசஸிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு சில ஃபேக்டர்ஸோடைய ஹெல்ப்னால இங்கே அசம்பிளி ஆகப்படுது. இந்த அசம்பிளியில் லார்ஜர் யூனிட், ஸ்மாலர் யூனிட் அப்படின்னு 2 உருவாகுது. இந்த லார்ஜர் யூனிட்டும் ஸ்மாலர் யூனிட்டும் வெளியில் நியூக்ளியஸ்க்கு வெளியில் வரும்போது நம்மளுக்கு இது எதுக்கு உதவியாக இருக்குன்னா, மெயினாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எம்ஆர்என்ஏ உடைய வந்து அட்டாச் ஆகும்போது ஹெல்ப் ஆகுது. அதுவும் சில டிரான்ஸ்லேஷன் ஃபேக்டர்ஸோட உதவினால தான் இந்த ப்ராசஸிங் வந்து இங்கே நடக்குது. இப்போ இதுவும் ப்ரோகேரியாட்லையும் யூகேரியாட்லையும் மாறுபடுது. ப்ரோகேரியாட்ல இதனோட வெயிட்டை பொறுத்து 70S ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றோம். இந்த 70S அப்படின்றது லார்ஜர் சப்யூனிட்ல இருக்கக்கூடிய 5S ஆர்என்ஏ, 23S ஆர்என்ஏ சேர்ந்து உருவாக்கக்கூடிய 50 சப்யூனிட். ஸ்மாலர் சப்யூனிட்ல இருக்கக்கூடிய 60S ஆர்என்ஏ, இதனால வரக்கூடியது 30S சப்யூனிட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் 70S சப்யூனிட். அதே போல யூகேரியாட்டிக் ரைபோசோம்ல நம்மளுக்கு 80S அப்படின்றோம், அதாவது 80 ஸ்வெட்பர்க் யூனிட் இதனோட வெயிட்டை பொறுத்து. அப்போ இதுல 60S சப்யூனிட், அதாவது 5S ஆர்என்ஏ, 5.8S, 28S ஆர்என்ஏ கொண்டது தான் லார்ஜர் யூனிட். ஸ்மாலர் யூனிட்டான 40S சப்யூனிட்ல 80S ஆர்என்ஏவும் அடங்கியிருக்கு. அடுத்த டைப்பான லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது லார்ஜர் தேன், அதாவது மோர் தேன் 200 நியூக்ளியோடைட் இருக்கிறதுனால இதை லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. இது ஒரு நான் புரோட்டீன் கோடிங் ஆர்என்ஏ. இந்த லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ, அதாவது எல்என்சி ஆர்என்ஏன்னு சொல்லலாம். இந்த ஆர்என்ஏ இதே மாதிரி தான் நம்மளுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா கிடைக்கக்கூடியது. இந்த ஆர்என்ஏ எதுக்கெல்லாம் உதவி புரியுதுன்னு பார்த்தோம்னா, இது ஒரு கைடிங் ஆர்என்ஏவா இருக்கு. அதாவது சில குரோமாட்டின் மாடிஃபைங் என்சைமை கைட் பண்ணக்கூடியதா இருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங் பண்ணக்கூடியதா இருக்கு. என்சைம்ஸ் அண்ட் புரோட்டீன்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் யூனிட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷனும் பண்ணக்கூடியது தான் இந்த லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டீகாய், அதாவது சில என்சைம்ஸ் அதனுடைய டார்கெட் சைட்டை போய் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த என்சைம்ஸ்ல போய் அட்டாச் ஆகி அந்த ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் பண்ணக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி ஸ்பாஞ்சிங் ஆஃப் எம்ஐஆர்என்ஏ. ஸோ எம்ஐஆர்என்ஏ அதனுடைய டார்கெட் எம்ஆர்என்ஏவை போய் திடீர்னு ஜீன் சைலன்சிங் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ வந்து இதனோட போய் எம்ஐஆர்என்ஏவோட போய் அட்டாச் ஆகி ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்ததா இதுல இருந்து தான் இந்த எம்ஐஆர்என்ஏ வந்து உருவாகுது. ஸோ அதனால இந்த லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ ப்ரிகர்சரா ஆக்ட் பண்ணுது. அதே போல குரோமாட்டிக் லூப்பிங்க்கும் இந்த லாங் நான் கோடிங் ஆர்என்ஏ ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்த டைப்பா நம்ம பார்க்க போறது நான் புரோட்டீன் கோடிங் ஆர்என்ஏவான ரெகுலேட்டரி ஸ்மால் நான் கோடிங் ஆர்என்ஏ. இந்த ஸ்மால் நான் கோடிங் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கறது மைக்ரோ ஆர்என்ஏ, இந்த எம்ஐஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்ஐஆர்என்ஏ ஒரு 21 to 25 நியூக்ளியோடைட் அளவு கொண்டதா இருக்கும். ஸோ இதுவும் இதே மாதிரி தான் நியூக்ளியஸ்ல நம்மளுக்கு எம்ஐஆர்என்ஏ இருக்கக்கூடிய ஜீன்லேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா உருவாகக்கூடிய இந்த ஆர்என்ஏ ப்ரை எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ட்ரோஷா டிஜிசிஆர்8 இந்த புரோட்டீன்களுடைய ஹெல்ப் மூலியமா இது ப்ரீ எம்ஐஆர்என்ஏவா வந்து பிரிக்கப்படுது. ஸோ இந்த ப்ரீ எம்ஐஆர்என்ஏ வந்தாதான் நம்மளுக்கு நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வந்து எக்ஸ்போர்டின் அப்படின்ற புரோட்டீன் மூலியமா வெளிவந்து டைசர் மூலியமா ப்ராசஸிங் செய்யப்பட்டு இங்கே அன்வைண்டிங் நடந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகக்கூடியதுதான் இந்த மைக்ரோ எம்ஐஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த மைக்ரோ எம்ஐஆர்என்ஏ எதுக்கெல்லாம் உதவி புரியுது அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டரோட சேர்ந்து டிரான்ஸ்லேஷன் ரெப்ரெஷன் பண்ணக்கூடியது. இப்போ ஃபால்ட்டியா இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏல ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதை போய் ரெப்ரெஷன் தடுத்து நிறுத்தக்கூடியதா இருக்கு. ஆர் அந்த எம்ஆர்என்ஏவை கிளீவேஜ் பண்ணக்கூடியதா இருக்கு, டீக்ரடேஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்ததா நான் கோடிங் ஆர்என்ஏவான ஸ்மால் நியூக்ளியோலர் ஆர்என்ஏ. இந்த ஸ்மால் நியூக்ளியோலர் ஆர்என்ஏ கைடிங் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவா இருக்கு. ஸோ இங்க பார்க்கக்கூடிய ஜீன்ல இந்த எஸ்என்ஓ ஆர்என்ஏ உடைய ஜீன் மூலியமா கிடைக்கக்கூடிய ஆர்என்ஏ, இந்த எஸ்என்ஓ ஆர்என்ஏ ப்ராசஸிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ப்ராசஸிங்ல சில கோர் ப்ரோட்டீன்ஸ் வந்து அட்டாச் ஆகுது.
இந்த கோர் புரோட்டீன்ஸோட இருக்கக்கூடிய SNO RNP, ஸோ ஸ்மால் நியூக்ளியோலர் ரைபோநியூக்ளிக் புரோட்டீனோட இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் நியூக்ளியர் RNA ஃபர்தர் எதுக்கெல்லாம் உதவி புரியுது அப்படின்னா இந்த ப்ரீ RNAக்கோ RNA உடைய மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, பயோசிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. எப்படின்னா 2' மீத்தேலேஷன் மூலியமா ரைபோசோமல் RNAவை ப்ராசஸிங்கும் பண்ணும். அதே போல சியூடோ யூரிடைலேஷன் மூலியமாகவும் இந்த ரைபோசோம்ஸை ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணக்கூடியது. அடுத்ததா ஸ்மால் இன்டர்ஃபியரிங் siRNA பத்தி பார்ப்போம். இந்த ஸ்மால் இன்டர்ஃபியரிங் siRNA வந்து நம்மளுக்கு 22-25 நியூக்ளியோடைட்ஸ் கொண்டது. இதுவும் டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகி வரும். டைசர் அப்படின்ற புரோட்டீன் மூலியமா இது ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு ரெடி ஆகுது. இது ரிஸ்க் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா டார்கெட் mRNAவை போய் சென்றடையும். இந்த mRNA ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்று சைலன்சிங் பண்ணும், இன்னொன்று எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டியோட இந்த mRNAவை டீக்ரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்ததா ஸ்மால் நியூக்ளியர் snRNA, இதுவும் நான் புரோட்டீன் கோடிங் RNA தான். ஸ்மால் நியூக்ளியர் RNA அப்ராக்சிமேட்லி 150 நியூக்ளியோடைட் சைஸ் கொண்டதா இருக்கு. இந்த RNA என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா யூகேரியோட்டிக் நியூக்ளியஸ்குள்ள நம்மளுக்கு இது ப்ரீ mRNA உடைய ப்ராசஸிங் ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் பண்ணக்கூடியது. அப்போ இந்த ப்ராசஸிங் ஸ்ப்ளைசிங் நடத்தக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்ப்ளைசியோசோம் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ப்ளைசியோசோம்ல இது ஒரு பார்ட்டா வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்மால் நியூக்ளியர் RNAல ஒரு டைப்பான இந்த UNSRNA, ஸோ இந்த SRNA RNA பாலிமரேஸ் 2 மூலியமா கிடைக்கக்கூடியது. இந்த ப்ராசஸிங் எப்படி நடக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு போகும்போது SMN காம்ப்ளெக்ஸோட வந்து சேர்ந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடத்தும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு ஸ்ப்ளைசோசோமா வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி மெச்சூரான SNRNA என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ஸ்ப்ளைசியோசோம் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால இந்த mRNAல இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணி எக்ஸான்ஸை லிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸிங் பண்ணும். ஃபைனலா PV இன்டராக்டிங் PIRNA, ஸோ இது ஒரு ஸ்மால் நான் கோடிங் RNA. இந்த RNAவும் 21 to 35 நியூக்ளியோடைட் சைஸ் இருக்கும். ஸோ இந்த PIRNA ரெண்டு ஃபங்க்ஷன் பார்க்க முடியும். அதாவது ஒன்று சைட்டோபிளாசம்லையும் பார்க்கலாம், நியூக்ளியஸ்லையும் பார்க்கலாம். சைட்டோபிளாசம்ல பொதுவாக பார்க்கறது எப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த PIRNA ரிஸ்க் ஃபேக்டரோட சேர்ந்து, ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸா சேர்ந்து இந்த டார்கெட்டிங் mRNAவை போய் டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணும் பை டீஅடெனிலேஷன் அண்ட் ஸ்லைசிங் ஆக்டிவிட்டி மூலியமா. இப்போ இதே நியூக்ளியஸ்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா டார்கெட்டிங் இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன் எக்ஸ்பிரஷனை சைலன்ஸ் பண்ணும். எப்படின்னா இந்த RNA பாலிமரேஸ் மூலியமா உருவாக்கக்கூடிய இந்த mRNAல போய் பைண்ட் ஆகி இந்த டார்கெட் டிஎன்ஏ லோக்கஸ்ல இங்கே மீத்தலேஷன் பண்றதன் மூலியமா இந்த மீத்தலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜீனை சைலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த ப்ராசஸிங் பொதுவாக எங்க பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம ஜெர்ம் லைன் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜெர்ம் லைன் அப்படின்னும் போது ஓவோமோ ஸ்போமோ உருவாகக்கூடிய இந்த சர்க்கிள்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கும்னா டிரான்ஸ்போசான்ஸை சைலன்ஸ் பண்றதன் மூலியமா சடனா ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸை தடுக்க முடியும்.